அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? ஆஃபீஸ் போனதும் போட்டு விட்டுறேம்மா. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட என்னங்க கேட்டேன்? ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், முடியவும் உனக்கு பணம் அனுப்பிடுறேன். நான் என்ன மளிகை பொருள் வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட அமௌண்ட் கேட்டேன். உங்கள் அம்மாவுக்கு மெடிசன் தீர்ந்துருச்சு, அதை வாங்க தான் 2000 ரூபா கேட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்களேன். இந்த அனுப்பி விடுறேம்மா, வையுமா ஃபோனை. ஏங்க அமௌண்ட் போட்டு விட்டீங்களா இல்லையா? இன்னும் வரலங்க. நான் தான் அனுப்புறேன்னு சொன்னேன்ல, எப்போ பாரு பணம் 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 தானா? அனுப்ப மாட்டேனா? நான் ஆஃபீஸ் வந்தால் வேலையெல்லாம் செய்ய வேணாமா? அனுப்பி விடுறேம்மா, தயவுசெய்து ஃபோனை வைமா. The next day. ஏய், என் அக்கௌண்ட்ல அந்த பணம்லாம் எங்கம்மா? காலையிலேயே உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா அமௌண்ட்டையும் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு எப்பப்போ அமௌண்ட் தேவைப்படுதோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது புது கதையாக இருக்கு. ஆனால் லஞ்ச் ஹவர் ஆச்சு, ஒரு 200 ரூபா போட்டு விடேன். இருங்க போட்டு விட்றேன். ஈவினிங் ஆயிடுச்சு, டீ சாப்பிட்றதுக்கு 20 ரூபா போட்டு விடேன். இந்தா போட்டு விட்றேங்க. என் நிலமை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. சை, என்னங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு? உண்மையை சொல்லவா, வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாக போச்சு. ஏங்க என்னங்க ஆச்சு? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கம்மா. டீ சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒருத்தவங்க டிஃபன் பண்ணியிருக்கிறது எவ்வளோ சிரமம். ஒருவேளை நேற்று நீ இப்படி தான் இருந்துட்டு போகல. என்னங்க பேப்பர்ஸ் இது? டேர்ம் இன்சூரன்ஸ் பேப்பர்மா. டேர்ம் இன்சூரன்ஸா? ஆமாம், நான் இருக்கேன், உனக்கு தேவையான பணம் வந்து என்கிட்ட கேட்குற. ஒருவேளை நான் இல்லை, எனக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நீ பணத்துக்காக என்ன செய்வேன்? ஒரு பணத்துக்கு போய் ஒருத்தண்டி பிச்சை எடுப்பியா? அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் நான் என்னைக்கு உன்னை விட மாட்டேன். ஏங்க நீங்க என்ன லூசா? ஏன் இப்படி பேசுறீங்க? டெய்லி எவ்வளோ காசு வெட்டியாக செலவு பண்ணுறேன். உனக்காக மந்த்லி 400லேருந்து 500 நான் செலவு பண்ண மாட்டேன்னா, ஒருவேளை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதில் குரோர் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். ஏங்க இப்படி அவசகுணமாக பேசுறீங்க? எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? லவ்ன்றது எப்பயுமே கூடயே இருப்பேன்றது மட்டும் இல்லை, நம்ம இல்லைனாலும் நம்ம அன்புக்குரியவர்கள் ஃபினான்சியல் ரீதியாக செட்டில்டாக இருக்காங்கன்றது பார்த்துக்கிற மட்டும் தான். அதனால் பயோ லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்பம் ஃபினான்சியல் ரீதியாக யாரையுமே டிஃபன் பண்ணி இருக்கக்கூடாது. தேங்க்யூ.